விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. கரூர் துயரம் தொடர்பாக தாவேக்குவினர் கருத்து தெரிவிக்க தடை விதிக்க கோரி திமுக தொடர்ந்த இடையீட்டு மனு தள்ளுபடி. முதல்வர், அமைச்சர்கள் கரூர் விவகாரம் பற்றி பேச தடை கோரிய மனுவை வாபஸ் பெறுவதாக தெரிவித்த திமுக. பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளின் தேர்தல் வழக்கில் முதல்வர் விஜய்க்கு நோட்டீஸ். விஜயின் வெற்றியை எதிர்த்த வழக்கில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காத ஆற்காடு எம்எல்ஏ சுகுமார். மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்பட்டு பின்பு வழங்கப்பட்ட கொள்கை பரப்பு துணை செயலர் பொறுப்பை ஏற்காத சுகுமார். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் சேதம். கடற்கரை, தாம்பரம் இடையே தாமதமாக இயக்கப்பட்ட ரயில்களால் பயணிகள் அவதி. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சேதமடைந்த தண்டவாளம் தற்காலிகமாக சீரமைப்பு. ரயில்கள் வழக்கம் போல இயக்கப்படுவதாக ரயில்வே ஊழியர்கள் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையில் அமைச்சர் ராஜீவ் ஆய்வு. ஓசூர் தென்பெண்ணை ஆற்றில் கடந்த ஒரு மாதமாக ரசாயன நுரை செல்வது குறித்து புதிய தலைமுறையில் சிறப்பு செய்தி வெளியான நிலையில் நடவடிக்கை. கெலவரப்பள்ளி அணையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் ஆய்வு. தொடர்ந்து ரசாயன கழிவுகள் கலப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சோதனை. திருச்சி அரியமங்கலத்தில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் பயங்கர தீ விபத்து. கருமையான புகை மண்டலம் சூழ்ந்ததால் சிரமத்திற்கு ஆளான மக்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி. வீடு, கடைகள் சேதமடைந்ததால் தவிக்கும் மக்கள். தொடர் மழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 1894 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் வெளுத்து வாங்கும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் குளம் போல தேங்கியுள்ள தண்ணீரால் முடங்கிய இயல்பு வாழ்க்கை. மும்பையில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள வெள்ளம். பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்களை மீட்கும் பணிகள் தீவிரம். மும்பையில் பெய்து வரும் கனமழையால் ரயில் சேவைகள் கடும் பாதிப்பு. தண்டவாளத்தில் தேங்கியுள்ள மழைநீரில் ஊர்ந்து செல்லும் புறநகர் ரயில்கள். தொடர் மழை காரணமாக உத்தராகண்ட் மாநிலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் அலக்நந்தா ஆறு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல்.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் கேலோ ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கனமழை தொடர்வதால் நீர்த்தரப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் தாத்ரி பகுதியில் மேக வெடிப்பால் சேதமடைந்த வீடுகள். மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ள அதிகாரிகள். மேற்கு பசிபிக் கடலில் உருவான பவி புயல் அதி தீவிர புயலாக மாறுவதாக வானிலை மையம் கணிப்பு. தைவானை நோக்கி நகரும் நிலையில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள். தமிழ்நாட்டில் மிக அபாயகரமாக உயர்ந்துள்ள நீரிழிவு நோய் பாதிப்பு. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், உலக சுகாதார அமைப்பு, சென்னையில் உள்ள தேசிய நோய் பரவியல் நிறுவனம் நடத்திய ஆய்வுகளில் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் 18 வயதுக்கு மேற்பட்டோரில் 1,50,00,000 பேருக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருச்சி மற்றும் சேலத்தில் பாதிப்பு அதிகரிப்பு. இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளையொட்டி சமத்துவம், மனிதநேயமிக்க தமிழகத்தை உருவாக்குவோம் என முதல்வர் விஜய் பதிவு. சமூக நீதிக்காக இரட்டைமலை சீனிவாசன் ஏற்றிய ஒளி விளக்கு தலைமுறைகளை கடந்தும் வழி நடத்தும் என்றும் நம்பிக்கை. விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 167வது பிறந்த நாளையொட்டி அரசு சார்பில் மரியாதை. சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள சிலைக்கு மரியாதை செலுத்திய அமைச்சர்கள். ரீல்ஸ் மோகத்திற்கு பள்ளி குழந்தைகளை பயன்படுத்துவதா என அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம். மாணவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அமைச்சருக்கு தான் முதலில் வகுப்பு நடத்த வேண்டும் எனவும் பதிவு. ஆய்வு என்ற பெயரில் அரசு பள்ளி மாணவர்களிடையே தாழ்வு மனப்பான்மையை அமைச்சர் கீர்த்தனா உருவாக்குவதாக முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. கடைசி பெஞ்ச் என பேசுபவர்கள் பள்ளிகளுக்குள் செல்லாதீர்கள் எனவும் காட்டம். அடிப்படை வசதிகள், போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் அரசு பள்ளிகள் அவல நிலையில் இருந்தபோது திமுக அரசு என்ன செய்தது என அமைச்சர் கீர்த்தனா கேள்வி. தன்னை விமர்சிக்கும் அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் எத்தனை பேர் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் எனவும் சாடல். நாடு முழுவதும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் ரீல்ஸ் போடுவது வாடிக்கையாகிவிட்டதாக திருமாவளவன் கருத்து. ரீல்ஸ் காரணமாக பொது ஒழுங்குக்கு கேடு ஏற்படுவதாகவும் திருமாவளவன் சாடல். அமைச்சர்கள் மட்டுமின்றி அதிகாரிகள் அனைவருமே எங்கு சென்றாலும் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இப்போது ரீல்ஸ் போடுவது என்பது வாடிக்கையாக மாறியிருக்கிறது. அது பொது ஒழுங்குக்கு கேடாக இருக்கும் என்றால் நாம் சுட்டிக்காட்டுவோம். தேவையின்றி ஆய்வு செய்யக்கூடாது என முதல்வர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தவறு செய்த தாவேக்கவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். நியாயமான முறையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடைபெற்று வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். நேற்று மாலை முதல் அரசாணை வெளியிடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பதில். இப்போ நிறைய இடத்துல தவறான வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டதாகவும்,
இல்லை இந்த மாதிரி பணம் பெற்றுக்கொண்டு நியமிக்கப்பட இந்த மாதிரி தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. அது அந்த தகவல் முற்றிலும் உண்மை இல்லை. ஒரு விஷயம் நம்ம கிளியராக சொல்லிக்கிறோம், அரசு வழக்கறிஞர் நியமனம் 100% நேர்மையாக நியாயமாக நடைபெற்று வருது. பணம் பெற்று பணி நியமனம் வழங்குவதாக தவறான தகவல்கள் பரவுவதாக அமைச்சர் குற்றச்சாட்டு. யாரேனும் பணம் பெற்றிருந்தால் புகார் கொடுக்கலாம் என்றும் அறிவிப்பு. திமுகவுக்கு வர சொல்லி 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக ஸ்ரீவைகுண்டம் தாவேக எம்எல்ஏ சரவணன் குற்றச்சாட்டு. அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆட்கள் தன்னிடம் பேரம் பேசியதாக ஆடியோவையும் வெளியிட்டார். எனக்கு 100 50 100 இல்லைண்ணா, நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, உங்களுக்கு மேல சொன்னால்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா, அப்ப நான் அந்த அளவுக்கு தீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல பணம் கொடுத்தா சரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. தாவேக எம்எல்ஏவிடம் 50 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டதா? தாவேக எம்எல்ஏ குற்றச்சாட்டுக்கு திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மறுப்பு. 50 கோடி ரூபா நீங்க டிமாண்ட் பண்ணதாகவும் சொல்றாரு. 50 கோடி எனக்கு ஒரு 50 கோடி வாங்கிட்டாங்க. தாவேக்கா பேர்லாங்களா 50 கோடி 50 கோடி அது வாங்கிட்டாங்களா பார்ப்போம். 50 கோடினா எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அப்ப முஸ்லீம் தவறு, அவங்க தவறான தகவல். தவறான தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 2400 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று விலையில் மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் MBBS இடங்களுக்கான போட்டியும் கட்டணமும் அதிகரிக்கும் ஆபத்து. 3 கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்தை பெறுவதால் அரசு ஒதுக்கீட்டில் 650 இடங்கள் குறைய வாய்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவில் முப்படை அணிவகுப்பு மரியாதை. அதிபர் பிராபவோ சுபியாந்தோவுடன் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடிக்கு இந்தோனேஷிய நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவித்தார் இந்தோனேஷிய அதிபர் சுபியாந்தோ. பிரதமர் மோடி பெற்ற வெளிநாட்டு உயரிய விருதுகள் எண்ணிக்கை 34ஆக உயர்வு. இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ், அஸ்த்ரா உள்ளிட்ட ஏவுகணைகளை வாங்கும் இந்தோனேஷியா. 2 நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்த ஸ்பெயின். உற்சாகத்தில் மிதக்கும் ரசிகர்கள். கொல்கத்தா அருகே 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை. குற்றவாளி என சந்தேகிக்கப்பட்ட நபர் அடித்து கொல்லப்பட்டதால் பதற்றம். மேற்கு வங்கத்தில் சிறுமி படுகொலை சம்பவத்துக்கு எதிராக மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மம்தா பானர்ஜி ஆட்சியை இழந்த பிறகு முதல் முறையாக போராட்ட களத்திற்கு வந்ததால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகம்.
தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநிலங்களவை பலம் மேலும் அதிகரிக்கும் சூழல். மேற்கு வங்கத்தில் ஜூலை 24 நடைபெறும் இடைத்தேர்தலில் 3 மாநிலங்களவை இடங்களையும் பாஜக கைப்பற்ற வாய்ப்பு. நீட் மறுதேர்வு முடிவுகள் வரும் ஜூலை 20ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்ற தகவல். மருத்துவ கல்வியாண்டு தாமதமாவதை தவிர்க்கும் வகையில் விரைவில் வெளியிட திட்டம். கோவா மாநிலத்தில் பைக் டாக்ஸிகளுக்கான செயலியை அறிமுகம் செய்தது மாநில அரசு. 1981 முதல் கோவாவில் இயங்கி வரும் பைக் டாக்ஸி சேவையை இனி செயலி மூலம் புக் செய்யலாம். பெங்களூருவில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் பைக் வீலிங் செய்த இளைஞர்கள். கொலை முயற்சிக்கு சமம் என பொதுமக்கள் கொதிப்பு. சீனாவில் கனமழை காரணமாக ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. அணை ஒன்று உடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணையை தெற்கு பசிபிக் கடல் பகுதியில் பரிசோதனை செய்த சீனா. தடை செய்யப்பட்ட பகுதியில் சோதனை நடத்தியதற்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகள் கண்டனம். கண்டமிட்டு கண்டம் பாயும் சக்தி வாய்ந்த ஏவுகணையை சீனா பரிசோதித்த நிலையில் கவலையை தெரிவித்த அமெரிக்கா. தங்கள் நட்பு நாடுகளுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு உறுதிமொழி நிச்சயம் பின்பற்றப்படும் என்றும் திட்டவட்டம். ரஷ்யாவில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல். வீடியோவை வெளியிட்டது யுக்ரைன் ராணுவம். வங்கதேச தலைநகர் டாக்காவில் குண்டுவெடிப்பு. மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது குண்டுவெடித்ததில் 3 பேருக்கு காயம். வெனிசுலாவில் கடந்த 2 வாரங்களில் 1048 நிலநடுக்கங்கள் சிறிய அளவில் பதிவு. கடந்த 24ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 3535 பேர் இறந்த நிலையில் தொடரும் அச்சுறுத்தல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அமெரிக்க வீரரின் ரெட் கார்டு தடையை நீக்க உதவிய அதிபர் டிரம்ப். பெல்ஜியம் கால்பந்து சம்மேளனம் மற்றும் ஐரோப்பிய கால்பந்து சங்கம் கண்டனம். துருக்கியில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். நேட்டோ அமைப்பை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் உற்று நோக்கப்படும் டிரம்பின் பயணம். மறைந்த ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. பேரணியாக எடுத்துச் செல்லப்பட்ட உடல் மீது பூக்களை தூவி மக்கள் அஞ்சலி.
விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.